நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியாவில் குளிர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அம்மா வீட்டுக்கு கால் பண்ணி கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் பாப்பாக்கு போட்டு விடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதை பார்சல் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்சலை பிரிக்க நாங்கள் ஆர்வமாக இருக்கோமோ இல்லையோ, எங்கள் பொண்ணு ரொம்ப ஆர்வமாக இருந்தா. ஏன்னா எப்போ பார்சல் பிரித்தாலும் அது நிறைய தீனி இருக்குமா. பார்சல் ஓப்பன் பண்ணதும் பாப்பாவுக்கு ட்ராயிங் புக் இருந்துச்சு, அது கலர் பண்ணுற மாதிரி. அப்புறம் பென்சில் உடஞ்சிருச்சு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் வருது. 3 to 4 டேஸ் பக்கம் ட்ராவல். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் க்ரையான்ஸ் இருந்துச்சு. டெம்பரேச்சர் செக் பண்ணுற டெஸ்டர் இருந்துச்சு. ஏன்னா இங்கே நல்லா எல்லாருக்கும் கோல்டு ஃபீவர் அப்படியே தான் இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு வீட்லேயே செக் பண்ணிக்கலாம்ல, அதனால் அது ஒன்று போட்டு விட சொல்லியிருந்தோம். பாப்பாவுக்கு ஹுட்டீஸ், அப்புறம் என் வீட்டுக்கார் ஸ்கார்ஃபெல்லாம் அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அதை நான் தான் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சுன்னா நானே வச்சுட்டேன். தீனியை பார்த்து என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தாலும் இல்லையோ, தீனியை பார்த்தது எனக்கு ஒரு அலாதி. ஏன்னா இங்கே தீனியே கிடைக்காது. கிடைக்கும், ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் எதுவுமே இருக்காது. எல்லாமே நம்மளே தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மிக்சர்லேயே வந்து இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் தனித்தனியாக கொடுப்பாங்க. நம்ம ஒட்டுக்காக கலந்து அதில் நம்ம வந்து மசாலா, உப்பு எல்லாம் போட்டு நம்மளே கலந்து நம்மளே சாப்பிட்டுக்கணும். ரெண்டாவது அது ஒரு 2-3 நாளைக்கு மேலே வச்சுருந்தாவே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா அந்த மஸ்டர்ட் ஆயிலில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாப்பாவுக்கு நல்ல கலர்ஃபுல்லான ட்ரெஸ்லாம் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. நான் எல்லாம் கொஞ்சம் வச்சு போடுற மாதிரி இருக்குது. ஸ்நாக்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா வயிறை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம்.